Hi all, this is Suresh. So welcome to another video, Dynamo List Notes Part 2. So Dynamo List Notes Part 1 வீடியோவில் என்ன பண்ணியிருப்போம்னா லிஸ்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணி கரு மூலிமா வால்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு லிஸ்ட் கிரியேட், லிஸ்ட் ஃப்ளாட்டன், லிஸ்ட் கவுண்ட், லிஸ்ட் சாப், தென் லிஸ்ட் ஜாயின், லிஸ்ட் கம்பைன் நோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் என்ன பண்ணியிருப்போம்னா வால்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு தென் வால்ஸ்க்கு வந்து நம்ம பேராமீட்டர் செட் பண்ணியிருப்போம். கமெண்ட்ஸ் பேராமீட்டரில் இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து ரெக்டாங்கிள் வேல்யூ நம்ம செட் பண்ணியிருப்போம். டி ஷேப்புக்கு டி ஷேப்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டைனமோ விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எலமெண்ட் டாட் கெட் பேராமீட்டர் வேல்யூ பை நேம் நோட் எடுத்துக்கோங்க. இதில் எலமெண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேராமீட்டர் நேமுக்கு கமாண்ட்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோம்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த நோட்ஸில் வால் இருக்குது. வாலில் இருந்து அந்த கமெண்ட் பேராமீட்டரோட வேல்யூ மட்டும் நமக்கு காமிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள், டி ஷேப், ஐ ஷேப், ரெக்டாங்கிள், பாலிகான் ஆர்டராக காமிச்சிருக்கு. தென் இதிலிருந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் எடுத்துக்கோங்க. தென் ரைட் கிளிக் லாஸ்ட் ஐட்டம். இப்போது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 லிஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட் ஐட்டம், 1 லிஸ்ட்டுங்கிறது செகண்ட் ஐட்டம், 2 லிஸ்ட்டுங்கிறது தேர்ட் ஐட்டம். ஸோ இதெல்லாம் ஒரு ஐட்டம். இப்போது இந்த நோட லிஸ்ட் ஃபஸ்ட் ஐட்டமுக்கும் லாஸ்ட் ஐட்டமுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஐட்டமில் ரெக்டாங்கிள்னு வந்திருக்கு. தென் லாஸ்ட் ஐட்டமில் பாலிகான்ஸ்னு வந்திருக்கு. சரிங்களா, எல்லா பாலிகான்ஸும் வந்திருக்கு. தென் ரைட் கிளிக் கெட் ஐட்டம் அட் இண்டெக்ஸ் நோட எடுத்துக்கோங்க. இதில் டைரெக்டாக இந்த லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு தென் ஒர்க் ஸ்பேஸில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டில் 0,4 தென் க்ளோஸ் ப்ராக்கெட். இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் கூட. இப்போ ரன் கொடுப்போம். ரன் கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லிஸ்ட்டு வந்திருக்கு, ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு. இது என்ன காமிக்குதுன்னா இப்போது இந்த கிடச்சிருக்க லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இந்த நோட் நமக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து நான் கோட் பிளாக்கில் 0,4 கொடுத்துருக்கேன். ஸோ 0வையும் நமக்கு 4ஐயும் எடுத்து இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா, உங்களோட அப்படி தான் யூஸ் ஆகும். தென் எகெயின் லிஸ்ட் டாட் ஃப்ளாட்டன் கொடுத்துட்டு உன்னோட எடுத்துக்கலாம். உன்னோட எடுத்து தென் இங்கேருந்து இந்த லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா 6 லிஸ்ட்டாக இருக்கிறத சிங்கிள் லிஸ்ட்டாக அது மாற்றிடும். சரிங்களா, தெரியுதா, 6 லிஸ்ட்டாக சிங்கிள் லிஸ்ட்டாக மாற்றிடுச்சு. தென் அகெயின் ரைட் கிளிக் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்க. ஈக்குவல் கொடுத்துட்டு இதிலிருந்து எக்ஸ் எடுத்துகிட்டு ஒய் கோட் பிளாக் ஆர் ஸ்ட்ரிங் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து டைப் ரெக்டாங்கிள். ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிளை ஒயோட கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஓகே, max equal expect argument type double ஓகே சாரி, ஆக்சுவலாக 2 நோட்ஸ் இருக்குது நம்ம ஈக்குவலுக்கு. செகண்ட் ஒன்று எடுத்துக்கலாம் வித்தவுட் டாலரன்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரன் கொடுக்கலாம். இப்போ ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் ரெக்டாங்கிள் எங்கெங்கே இருக்கோ அது வந்து ட்ரூவாக இருக்கும். தென் மீதியெல்லாம் ஃபால்ஸாக வந்துருக்கும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் எலமெண்ட்ஸ் வந்து ரெக்டாங்கிள்ங்கிறதால ஃபஸ்ட்டு 4 ட்ரூவாக இருக்குது. தென் ஃபால்ஸ். தென் 13, 16 வரைக்கும் நமக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. தென் எகெயின் 13, 16லேருந்து ட்ரூவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது லிஸ்ட் டாட் ஃபில்டர் பை பூல் மாஸ்க் எடுத்துக்கலாம். இதிலேருந்து
லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பூல் இருக்குல்ல, இதை வந்து மாஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் கொடுத்துக்கலாம். கொடுத்து பார்க்கும்போது நமக்கு 2 வேல்யூ வந்திருக்கும். ஒன்று வந்து ட்ரூ வேல்யூ தனியாக வந்திருக்கும், தென் ஃபால்ஸ் வேல்யூ தனியாக வந்திருக்கும். ஃபால்ஸ் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து ஃபால்ஸை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கும். இப்போ டி ஷேப்புங்கிறதெல்லாம் ரெக்டாங்கிள் கிடையாதுல்ல, ஸோ அது வந்து அவுட் லிஸ்ட்டில் வந்திருக்கும். சரி, இன் லிஸ்ட்டில் வந்து ரெக்டாங்கிள் நம்ம ஈக்குவல் கொடுத்த ரெக்டாங்கிள் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்போது தென் அகேன் ரைட் கிளிக் லிஸ்ட் டாட் சைக்கிள் கொடுங்க. சைக்கிள் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்து இந்த இப்போது வந்திருக்க லிஸ்ட்டில் இருந்து அவுட் மட்டும் எடுத்துகிட்டு தென் கோட் பிளாக்கில் டூன்னு கொடுப்போம். டூன்னு கொடுத்து அமௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டில் பார்த்தீங்கன்னா டி ஷேப், கர்வ், ஐ ஷேப், பாலிகான்ஸ் எல்லாம் இருக்குங்களா. இப்போ கோட் பாக்ஸில் 2 கொடுத்துருக்கு. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அவுட்லேருந்து இருக்கிற லிஸ்ட்டை வந்து டபுள் த டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கு, சைக்கிள் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் லிஸ்ட் டாட் சைக்கிளோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் லிஸ்ட் டாட் சார்ட் கொடுங்க. கொடுத்துட்டு லிஸ்ட் டாட் சைக்கிள்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி ரன் கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்து இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே டி ஷேப்புன்னு இருக்குது, இங்கே கர்வ்னு வந்திருக்கு. இது என்னன்னா இப்போது நம்ம அட்டனன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் தான் நம்ம நேம்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே கான்செப்ட் தான். இப்போது இந்த ஆர்டர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த ஆர்டர் வந்து அதே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ சி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, தென் ஐ, தென் பி, தென் டி. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு நோடு பற்றி பார்க்க போகிறோம். ரைட் கிளிக் ரேஞ்ச் என்டர். இப்போது கோட் பிளாக் எடுத்துக்கலாம். கோட் பிளாக்கில் 0 என்டர் 1 enter, then 0.25 enter. தென் வச்சிங்கன்னா 3 அவுட்புட் கிடச்சிச்சு. 0 ஸ்டார்ட்டுக்கும் 1க்கு எண்டுக்கும் ஸ்டெப்புக்கு வந்து 0.25 கனெக்ட் பண்ணி ரன் கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் 0ன்னு இருக்குது, தென் லாஸ்ட் 1 வந்து 1ன்னு இருக்குது. இன்பிட்வீனில் வந்து 0.2 டிஃப்ரென்ஸை வச்சு லிஸ்ட்டு க்ரியேட்டாக இருக்குது. இப்போது 0க்கு அடுத்தது என்ன 0.25, 0.25 ப்ளஸ் 0.25 0.5, 0.5க்கு அப்புறம் 0.25 போட்டோம்னா 0.75. சேம் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸுக்கும் 0.25ங்கிற ரேஞ்சில் அந்த லிஸ்ட்டு க்ரியேட்டாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நோட். ஓகேங்களா? இப்போ எகெயின் டாப்பில் போயிட்டு இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கொடுங்க. என்டர். ரிவர்ஸ் கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுக்கலாம். ரன் கொடுத்து அவுட்புட் பார்த்தோம்னா அதே தான், அதே 6 லிஸ்ட்டு, அதே 23 எலமெண்ட்ஸ் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெக்டாங்கிள் இருக்குது, லாஸ்ட்டில் பாலிகான் இருக்குது, தென் அதுக்கப்புறம் டி ஷேப், தென் ரெக்டாங்கிள். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாலிகான் வந்துருச்சு, தென் அதுக்குள்ள ரெக்டாங்கிள், தென் ஐ ஷேப். தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் டாட் ஷிஃப்ட் இண்டைசைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்து லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டுக்கு டபுள் கிளிக் டூ கோட் பாக்ஸில் கொடுத்து அமௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ரன் கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்து லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஷிஃப்ட் இண்டசைஸ்னால் இப்போ நாங்கள் 2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 ஃபஸ்ட்டு இருக்க 2 லிஸ்ட்டும் அப்படியே தள்ளி போய்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிற 2 லிஸ்ட்டும் அப்படியே முன்னாடி வந்துடும். சரிங்களா? சாரி, இந்த லிஸ்ட்டில் இருந்து இப்போ இங்கே பாலிகான் ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த பாலிகான் ரெக்டாங்கிள் தள்ளி போயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் 2 லிஸ்ட்டு அப்படியே வந்துடும். ஸோ ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு மூவ் ஆகிடும், தென் டி ஷேப். அப்போ டி ஷேப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் இருக்கும், தென் கன்யூ பாலிகான் ரெக்டாங்கிள் ஐ ஷேப். ஓகேங்களா? இதுதான் ஷிஃப்ட் இண்டசைஸ். தென் எகெயின் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் டாட் டிரான்ஸ்போஸ் என்டர். இப்போது இந்த லிஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த கவுண்ட் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 36ன்னு வந்திருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபஸ்ட் ஐட்டமும் எடுத்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட் ஐட்டமும் இருக்கும். தென் எகெயின் ஒவ்வொரு செகண்ட் ஐட்டம்லேயும் இருக்க ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் ஐட்டம் எடுத்து செகண்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது எண்டில் வந்து நமக்கு
என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா, இப்போ நீங்கள் மேட்ரிசஸ் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸ். ஃபஸ்ட்டு உள்ள ரோ வந்து செகண்ட் உள்ள காலமோட மல்டிப்ளை ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் ஆகுது, சரிங்களா? தென் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் டாட் ட்ராப் எவரி nth ஐட்டம், சரிங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணிங்க. நான் க்ளோட் பிளாக்கில் 2ன்னு கொடுத்துக்குங்க. தென் ஆஃப் செட் வந்து 1ன்னு கொடுத்துக்குங்க. இப்போது ரன் கொடுத்துக்குங்க. ரன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா, லிஸ்ட்டில் இருந்து நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சு. தென் செகண்ட் லிஸ்ட் அப்படியே வந்திருக்கு. ஸோ ஆஃப் செட்டுங்கிறது ஃபஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு கான்செப்ட் வச்சு இந்த லிஸ்ட்லேருந்து ஒன் பை ஒன்று விட்டு ஒன்று அப்படியே ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? ரிமூவ் ஆகிட்டு மீதி இருக்க வந்து இது இந்த லிஸ்ட்டில் காமிக்கும், சரிங்களா? தென் சேம் ட்ராப் கொடுத்துட்டு ட்ராப் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கோட் பிளாக்கில் 1ன்னு கொடுத்துருங்க. 1ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இது என்ன பண்ணணும்னா, லிஸ்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணிவிடும், ஓகேங்களா? ரன் கொடுத்து பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் போயிடுச்சு, மீதி 2 ஐட்டம் இருக்குது. ஸோ 2 லிஸ்ட்டு இங்கே வந்திருக்கு. தென் அகெயின் இப்போ நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா ரன் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் போயிட்டு 2 லிஸ்ட்டு போயிட்டு லாஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டு மட்டும் இது காமிக்குது. ஸோ இதான் லிஸ்ட் ட்ராப் ஐட்டம். ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எத்தனை இது ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இது ரிமூவ் பண்ணி காமிக்கும், ஓகேங்களா? இப்போ நோட்ஸில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா லேசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா இங்கே கீழே ஆட்டோன்னு இருக்குங்களா, அதான் லேசிங். இப்போது கீழே நம்ம ரேஞ்ச் பற்றி பார்த்துருப்போம். அந்த ரேஞ்சில் ரைட் கிளிக் பண்ணி மல்டிப்ளை நோட் எடுத்துக்கலாம். இப்போது ரேஞ்சில் ஸ்டார்ட் வந்து 1ஆகவும் எண்டை வந்து 2ஆகவும் வச்சுக்கலாம். 2ஆக வச்சுட்டு இந்த லிஸ்ட்டை எக்ஸு கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸு கனெக்ட் பண்ணிவிட்டு கோட் பிளாக்கில் 2 செமிகோலன் என்டர் 3 செமிகோலன் என்டர் கொடுத்துட்டு தென் ரைட் கிளிக் பண்ணி லிஸ்ட் டாட் கிரியேட் கொடுத்துக்கோங்க. இதில் ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த 2 இதையும் கனெக்ட் பண்ணி ரன் கொடுத்துக்குங்க. ரன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 3ன்னு இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து ஓயோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்து ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது, செகண்ட் 3.75 இருக்குது. ஸோ லேசிங் ஆட்டோவில் இருக்கும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூட மல்டிப்ளை ஆகிருக்கு. தென் அகெயின் இந்த லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் வேல்யூட மல்டிப்ளை ஆகி இந்த வேல்யூ கொடுத்துருக்கு 2 3.75. இப்போ லேசிங்கை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட்டஸ்ட்னு மாற்றிக்கிறேன். இப்போது ரன் கொடுக்குறேன். இப்போது சேம் அதே வேல்யூ தான் ஷார்ட்டஸ்ட்டும். ஸோ ஆட்டோன்னு வைக்கும்போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கணக்கு பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிடும். இப்போ ஷார்ட்டஸ்ட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சேம் இந்த லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம் இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த 2 ஐட்டம் அதேமாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு 2 ஐட்டமோட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். அதான் ஷார்ட்டஸ்ட். இப்போ நீங்கள் லாங்கஸ்ட் போனீங்கன்னா லேசிங் லாங்கஸ்ட்டு கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா அதே தான் இந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட் ஐட்டம் ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் இந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டு 2 ஐட்டமோட மல்டிப்ளை ஆகிட்டு தென் அகெயின் இந்த லிஸ்ட்டோட இருக்கிற செகண்ட் ஐட்டம் வந்து மீதி இருக்க ஐட்டமோட இந்த லிஸ்ட்டோட ஐட்டமோட மல்டிப்ளை இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இது லாங்கஸ்ட். தென் அகெயின் ரைட் கிளிக் பண்ணி லேசிங்கை க்ராஸ் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். இப்போ ரன் கொடுக்கலாம். இப்போது இந்த லிஸ்ட்டோட இருக்கிற 2 வேல்யூமே இந்த லிஸ்ட்டோட இருக்கிற ஈச் வேல்யூவோட மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு இந்த வேல்யூஸ் கொடுக்குது, ஓகேங்களா? இப்போ 2 வந்து 1ஓட மல்டிப்ளை ஆகுது. தென் 3 வந்து 1ஓட மல்டிப்ளை ஆகிட்டு 2 3ன்னு காமிக்குது. தென் அகெயின் 2 வந்து 1.25 மல்டிப்ளை ஆகுது. தென் 3 வந்து 1.4 மல்டிப்ளை ஆகிட்டு அது ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் லேசிங். இது வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 வீடியோலுமே பார்ட் 1 பார்ட் 2ல் மோஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டைனமோ நோட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் நிறையா டாஸ்க் நிறையா ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டைனமோ அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஸ்கிரிப்ட் பண்ண ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஷேப். தேங்க்யூ.